வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். மோடியால் என்னை அவ்வளவு எளிதில் எதுவும் செய்துவிட முடியாது, ஒன்லி பீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில அப்படி இருந்த லாஸ்ட் இயரு இப்ப அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நண்பர்களே. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோடியால இப்போதைக்கு எதுவுமே செய்ய முடியாதா ஸ்டாலின் கேட்டீங்கன்னா, தமிழ்நாடுடைய அரசியல் அப்படிதான் நகரும். தமிழ்நாடுடைய அரசியல் ஃபியூச்சர்ல எப்படி நடக்க போகுதுன்னா, மோடியால தமிழ்நாடுடைய சீஃப் மினிஸ்டருக்கு எதனா பிரச்சனை இருக்கா அப்படின்றது தான் இங்க ரொம்ப மிக முக்கியத்துவம் வாய்ந்ததா பேசப்படும், அதிகமா பேசப்படும். மோடியால, ஓகேங்களா, மோடி கவர்மெண்டால தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருக்கோ எதிர்கட்சி தலைவர்களுக்கோ அல்லது மற்றவர்களுக்கோ எதனா பிரச்சனை இருக்கான்றது தான் இப்ப இருக்கக்கூடிய ரீசன்ட் டைம்ல பாத்தீங்கன்னா நிறைய கேள்விகள் எழுந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே அதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் மிக அதிகமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. அவ்வளவு எளிதில் மோடியால ஒண்ணுமே பண்ண முடியாது, ஸ்டாலினையும் ஒண்ணுமே பண்ண முடியாது, மற்ற கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் இருந்து யாரையுமே ஒண்ணுமே பண்ணிட முடியாது அப்படின்னு சொல்லலாம். 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் என்பது மிக முக்கியமான ஒரு வாய்ப்பை மக்களுக்கு வழங்கி இருக்கிறதை நம்மளால பார்க்க முடிகிறது. 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு ஒரு மிக முக்கியமான திருப்பத்தை பாத்தீங்கன்னா கொடுக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் மோடியால எதுவுமே செய்ய முடியாது, என பெருசா எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது அப்படின்றத இங்க சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் 40 பேர் அமுச்சு வைக்க போறாங்க கூட்டணி கட்சிகள். திமுக லாஸ்ட் டைம் போட்டியிட்ட பெரும்பாலான நபர்கள் இந்த முறை வெற்றியை பெற்று மீண்டும் அங்க சென்று இருக்கிறாங்க. பிஜேபியால் அந்த மாதிரி அங்கே வர முடியாது. 15 மத்திய அமைச்சர்கள், இணை அமைச்சர்கள் என அனைவரும் போட்டியிட்டு முக்காவாசி நபர்கள் பார்த்தீங்கன்னா தோற்று போய் இருக்கிறார்கள் அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில தான் மோடியுடைய கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் டோட்டலாகவே அவங்க அஸ்திவாரம் ஆடி போய் விட்டது அப்படின்றத இங்கே நம்ம உறுதியாக பார்க்க முடிகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில தான் மோடி கவர்மெண்ட் எப்பேற்பட்ட ஒரு தலை சிறந்த விஷயத்தை பண்ணி இருந்தாலும் சரி, இங்க தமிழ்நாட்டில் தோல்வி அப்படின்றது உறுதியாகி இருக்கிறது அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்கிறாங்க நண்பர்களே. ஸோ அப்போ மோடியால பெருசா எதுவுமே பார்த்தீங்கன்னா பண்ண முடியாதான்னு கேட்டிங்கன்னா, எதுவுமே ஒரு துளி வாய்ப்பையும் ஸ்டாலினை எதிர்த்து பண்ண முடியாது. ஸ்டாலின் இந்த முறை ரொம்ப மகிழ்ச்சியா சிரிப்போடு இருப்பதற்கு காரணங்கள் நிறைய காரணங்கள். பிஜேபி கழுத்துல தலையில கத்தி தொங்கிக்கிட்டு இருக்கு, விழுந்துச்சுன்னா நம்ம குத்தி கொதறி எடுத்துரும், அந்த மாதிரி தான் இருக்குது. சந்திரபாபு நாயுடு ஸ்டாலின் அவர்கள் நெருங்கிய நண்பர்கள். ஸோ இந்த நெருங்கிய நண்பர்கள் என்ற ஒரு பந்தத்தை பாஜக முறியடிக்குமா? வாய்ப்பில்லை. சிறு வயதிலிருந்தே நண்பர்கள். ஸோ நிறைய சிக்கல்கள் இதில் இருக்கு. இந்த ரிசல்ட்ஸ் மக்களுக்கு எப்படி கொடுத்துருக்குன்னா, பிஜேபி காரனும் சந்தோஷமா இருக்கணும், டிஎம்கே காரனும் சந்தோஷமா இருக்கணும், ஏடிஎம்கே காரனும் சந்தோஷமா இருக்கணும். ஏன் ஏடிஎம்கே காரனும் சந்தோஷமா இருக்கணும்னா, 1 கோடி வாக்கு வாங்கியிருக்கிறாங்க, 1.5 கோடி பேர் சட்டமன்றத்தில் வாக்கு போட்டாங்கன்னா முதலமைச்சர் ஆயிடலாம். அதனால எடப்பாடி சந்தோஷமா தான் இருப்பாருன்னு நான் நம்புறேன். நாம் தமிழர் கட்சி அங்கீகாரம் கிடைச்சிருச்சு, சந்தோஷப்படணும். அதற்கு பிறகு விடுதலை சிறுத்தைகள் ஏற்கனவே அங்கீகாரத்தில் இருக்கிறார்கள், சந்தோஷப்படணும். ஸோ இப்படி எல்லாருக்குமே சந்தோஷம் தான். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்கள்.